துவங்கி 12ஆம் வசனம் வரையிலும் நாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்கள் யாவரையும் நான் அழைக்கிறேன். தேவன் நம் மத்தியிலே இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக பெரிய காரியம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க போகிறோம். இந்த வசனங்களை நாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இப்போது முதலாவது வாசிக்க கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன், பின்பு தமிழில் நமக்கு இந்த வேத பகுதி வாசிக்கப்படும். Our scripture for today comes from John's Gospel chapter 9 verses 1 to 12. Now as Jesus passed by, he saw a man who was blind from birth, and his disciples asked him, saying, Rabbi, who sinned, this man or his parents, that he was born blind? Jesus answered, neither this man nor his parents sinned, but that the works of God should be revealed in him. I must work the works of him who sent me while it is day. The night is coming when no one can work. As long as I am in the world, I am the light of the world. When he had said these things, he spat on the ground and made clay with the saliva, and he anointed the eyes of the blind man with the clay. And he said to him, go wash in the pool of Siloam, which is translated sent. So he went and washed and came back seeing. Therefore the neighbors and those who previously had seen that he was blind said, is not this he who sat and begged? Some said, this is he. Others said, he is like him. He said, I am he. Therefore they said to him, how were your eyes opened? He answered and said, a man called Jesus made clay and anointed my eyes and said to me, go to the pool of Siloam and wash. So I went and washed, and I received sight. Then they said to him, where is he? He said, I do not know. Let us hear in Tamil. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பியவருடைய கிரிகைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவன் கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். தேவன் தாமே இந்த தீவிய வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லார் கையிலையும் ஒரு பென், ஒரு ஸ்கேல், ஒரு நோட் புக், பைபிள் கையில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஜெபம் ஏறெடுத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடு கூட இன்றைக்கு பேசும் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்க வேண்டும். யார் இப்படி ஜெபித்தது? சாமுவேல் இப்படி ஜெபித்தார். பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று ஜெபித்தார். அப்போ நாம் ஆண்டவர்கிட்ட பேசும் ஆண்டவரே என்று சொல்லுவோமே என்றால், ஆண்டவர் திட்டமாக நம்மோடு கூட இன்றைக்கு மாலை பேசுவார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு நம்முடைய இந்த வேத பகுதியில் இருந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிற தலைப்பு இன்றைக்கு நாம் கேட்போம். த தீம் ஆர் த டாபிக் ஃபார் த டே, ஹீலிங் இன் அன்யூஷுவல் வே ஆர் வேஸ். அசாதாரணமான முறைமைகளில் சுகம் ஆக்கும் தேவன் என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வேத வசனம், the key verse for the day comes from verse 6. 6ஆம் வசனத்தில் இருந்து
நம்முடைய திறவுகோல் வசனம் வருகிறது. இந்த 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு மீண்டும் வாசிக்கிறேன். தமிழ் ஆங்கிலத்திலே நாம் கேட்போம். நீங்கள் அந்த வசனத்தை கோடிட்டு கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பெரியவர். நான் வாசிக்கிறேன், என்னை கேளுங்கள். When he had said these things, he spat on the ground and made clay with the slaver, and he anointed the eyes of the blind man with the clay. கேட்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. நாம் ஒரு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு குருடனை இயேசு சொஸ்தமாக்கினார் என்று இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பல நேரத்திலே இயேசு எப்படி சுகப்படுத்தினார்? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சுகம் ஆகும் என்று நாம் அறிகிறோம். இயேசு அவர்கள் மேலே மனம் உருகி அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் சுற்றி திரிகிறார்கள் என்று இயேசு கண்டு அவர்கள் மேலே மனம் உருகினார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்று சொன்னார். உடனே சொஸ்தமானார்கள். குஷ்ட ரோகிகளுக்கு வார்த்தைகளை அவர் கூறினார். சப்பானியை பார்த்து எழுந்து நட என்று சொன்னார். நடந்தார்கள். மரித்தவன் லாசரு கூட பாருங்கள், இயேசு லாசருவை எழும்பி வா என்று சொன்னார். அவன் 4 நாள் மரித்து ஆயினோம், அவன் எழுந்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. சொல்லுவோமா ஆமென்? அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்தது என்று நாம் எல்லோரும் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடனா ஒருவன் இருக்கிறான். அவனை இயேசு எப்படி சொஸ்தமாக்கினார்? அவருடைய வார்த்தையினால் அவர் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லலாம். ஆனால் மேலாக அவர் களிமண்ணே அவன் கண்ணிலே பூசி அதை போய் நீ சிலோவாமிலே கழுவு என்று சொன்னார். அவன் கழுவின போது அவன் சொஸ்தமானான் என்று நாம் எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to the book of Isaiah. I want you to come to chapter 55 and I want you to come to verses 8 and 9. I want you to understand our God. நம்முடைய ஆண்டவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் யார்? அவர் பெரியவர் என்று நாம் அறிகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் நாவலை நீங்கள் உரைக்க வேண்டும், என் ஆண்டவர் பெரியவர். சிலர் வாழ்க்கையிலே அவர்களுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கும், ஆண்டவர் சின்னவராக இருப்பார். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா, என் பிரச்சனை சின்னதாக போகிறது, என் தேவை சின்னதாக போகிறது, என் ஆண்டவர் பெரியவராக போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். When our God becomes big and our problems become small, then we realize that our God is able to do wonders in our lives. Shall we say amen? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேளுங்கள். Come with me to Isaiah 55 verses 8 and 9. It goes like this. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. Say amen. ஒரு பென் எடுத்துக்கொள்ளுங்கள், வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள், அதில் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு தேவையோடு இன்னைக்கு நீ வந்திருந்தா, நிச்சயமாய் அவர் உனக்கு மேலான காரியத்தை செய்வார். நீ எதிர்பார்த்ததற்கு மேலான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நாம் கேட்போமா? இந்த வசனத்தை கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வழியே வேற வழி. ஆமென்.
அவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. I want you to worship the Lord as I speak. ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்களாக சத்தியத்தை கேளுங்க. காரணம் என்னவென்றால் அவர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு போனீங்கன்னா, அங்கே பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது அவர் உரைக்கும் வார்த்தையை கேளுங்கள். Come with me to 1 Corinthians chapter 1 and I want you to look at verse 27. It reads like this: But God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty. Amen. நாம் கேட்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். பலத்தை அல்ல, பலவீனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். அல்லேலூயா. அவர் ஒன்றும் இல்லாததில் இருந்து இருக்க பண்ணுகிறவர். ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. நீ பலவீனன் என்று சொல்லுவாய், நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவாய். பணம் இல்லை எனக்கு, அழகு இல்லை எனக்கு. அல்லேலூயா. என் குடும்பம் யாரும் அறியாத குடும்பம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒன்றும் இல்லாத உன்னை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். குறைவாயிருக்கிற உன்னை, பலவீனனாயிருக்கிற உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. மனிதன் சொல்லுவான் இதெல்லாம் ஆகாது என்று சொல்லுவான். மருத்துவன் கூட சொல்லுவான் ஒன்றும் நடக்காது என்று சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன கண்டுகொள்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்? பிறவி குருடனானவனுடைய கண்ணை எப்படி சுகப்படுத்தினார்? அவர் சேற்றை எடுத்து அவன் கண்ணிலை தடவி அவனை போய் கழுவும்படிக்கு சொன்னார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? பைபிளில் ஏதாவது ஒரு மெத்தட் இருக்குமான்னு நினைக்கிறோம். நம்ம இப்படி நம்பர் 1 இப்படி, நம்பர் 2 இப்படி என்று நாம் இப்படியெல்லாம் செஞ்சாக்கா ஆண்டவர் இதை செய்யக்கூடும் என்று நாம் நினைப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்போதும் வித்தியாசமானவர். அல்லேலூயா. God doesn't depend on method. Amen. அவர் களிமண்ணே அவனுடைய கண்ணில் பூசினபடியினாலே அவன் சொஸ்தமாகவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் அவர் களிமண்ணை பூசினார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, அந்த களிமண்ணை பூசினால அவன் சுகமாகல, ஆனாலும் பூசினார். அவன் சுகமானதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம், அது இயேசு. ஆமேன். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு இரவு ஒரு தேவையோடு நீ வந்திருக்கிறனா, ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு நீ வந்திருக்கிறனா, ஒரு சூழ்நிலையின் நெருக்கத்திலே நீ வந்திருக்கிறனா, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தான் உனக்கு இரட்சகர் மட்டுமல்ல, உனக்கு ஒரு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வாங்க. Come with me to John's Gospel chapter 14 and I invite you to come to verse 6. It reads like this. He said, Jesus said to him, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. Amen. நாம் கேட்போம், இந்த வார்த்தையை கேட்போம். Praise the Lord. வாசியுங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. வலது கை எல்லாரும் உயர்த்துவோமா? இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, இயேசு என்ற ஒருவருடைய நாமத்திலே நடக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமம். ஆமென். நம்ம ஒரு பாடல் கூட பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடல் பாடுவோம். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா.
இயேசு நாமம் மேலான நாமம். அந்த நாமத்திற்கு ஈடான ஒரு நாமம் இல்லை. அது அற்புதம் செய்கிற நாமம். பாடுவோம் அந்த பாட்டை, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? இயேசு நாமம் மேலான நாமம். ஆமென். கை அப்படியே தட்டி கொண்டு என் கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நமக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார். கைகளை தட்டி கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல மனமகிழ்ச்சியோடு பாடி கீர்த்தனம் பண்ண போறோம். அவர் பெரியவர். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். சொல்லுங்க, இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். எது? அது இயேசுவின் நாமமே. எது? அது இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, சர்வவல்ல நாமம் எது? அது இயேசுவின். எல்லாரும் சத்தமா பாடுன்னு. சுகம் தரும் நாமம் எது? சொல்லுங்க, சுவே நாமமே. வானோர் முதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் முழங்கால் முழங்கும் இயேசுவின் நாமத்தில். நானோர் முதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் முழங்கால் முழங்கும் இயேசுவின் நாமத்தை ஆராதிப்போம். எல்லாரும் அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆராதிப்போம் உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். எங்கள் இயேசு மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். அற்புதத்தின் நாமம் எது? சொல்லுங்க பார்க்கலாம். நாமமே. அதிசய நாமம் எது? எது? சொல்லு, நாமமே. கிருபை நாமம் எது? ரட்சிக்கும் நாமம் எது? அது இயேசுவே நாமமே. சொல்லுங்க, வானோர் முதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் முழங்கால் முழங்க இயேசுவின் நாமத்தில். வானோர் முதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் முழங்கால் முழங்க இயேசுவின் நாமத்தை ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். Glory, glory. இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். நல்ல கையை தட்டி கொண்டு இயேசு 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 என்ற கட்டளை எடுங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இயேசு என்ற நாமத்தில் எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் இயேசு ஆண்டவர். இயேசுவின் பேரை சொன்னா பேய் நடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய நாமத்திலே வல்லமை நிச்சயமாய் உண்டு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இயேசு தான் நம்முடைய மருந்து, மாத்திரை இயேசு தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் மாத்திரை எடுத்து பழக்கம் இருக்கு? யாரெல்லாம் மாத்திரை நிறைய எடுத்துட்டு இருக்கிறீங்க? சில பேர் மாத்திரை சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அது முழுங்கவும் கஷ்டப்படுவாங்க. அந்த மாத்திரை கசப்பாக இருக்கிறதுனால அந்த மாத்திரையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டோன்னாக்கா அந்த பிள்ளைகிட்ட மாத்திரையை எப்படியெல்லாம் நம்ம வழி தேடி பிள்ளைகிட்ட மாத்திரையை சாப்பிட வைக்கிறோம். இல்லைன்னா பிள்ளை சாப்பிடாது. அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, எவ்வளோ கசப்பான மாத்திரையாக இருந்தாலும் அந்த மாத்திரை நமக்குள்ளார போன பிற்பாடு அது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது போல இயேசு பிரியமானவர்களே அவர் தான் நமக்கு இன்றைக்கு மாத்திரை. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு என்ன தெரியுமா செய்ய முடியும்? சுகத்தை கொடுக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஏசப்பா நீர் தான் என் மருத்துவர், அல்லேலூயா. நீர் தான் என் வைத்தியர், அல்லேலூயா. நீர் தான் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர், அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, உங்களுக்கு இந்த வேத பகுதியை 3ஆய் பிரித்து நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறேன். முதல் பகுதியாய் முதல் 5 வசனத்தை ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டு நாம் ஆண்டவரை நன்றி சொல்லி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். நான் முதல்ல இந்த முதல் 5 வசனத்திற்கு நான் கொடுக்கும் தலைப்பு என்ன என்றால், I want to first give you the lesson. The first lesson from verse 1 to 5 will be God works beyond human questions. Okay? தேவன் மனிதர்களின் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம கேள்வி 1000 கேட்கலாம், ஆனா ஆண்டவர் அவர் அப்பார் காரியங்களை செய்கிறார். You can ask God many questions, but God is able to work wonders beyond your question. Say amen. Hallelujah. நாம் கவனிப்போமா? முதல் வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, முதல் வசனம், ஒரு இயேசு கடந்து போகையிலே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, அங்கே பிறவி குருடனை கண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு என்ன புரிகிறது? பிறவி குருடன் ஒருவன் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிறவி குருடன் ஒருவன் என்று அங்கே வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது 2வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவரை பார்த்து, ரபி, இவன் பிறவி குருடனாய் இதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. இது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சீஷர்கள் கேட்டார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அதற்கு பிரியமானவர்களே, இயேசு 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவன் செய்த பாவமும் அல்ல, அவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார், தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்க. வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இவன் பிறவி குருடனாய் பிறந்திருக்கிறான். அவன் செய்த பாவம் அல்ல, அவன் பெற்றோர்களும் செய்த பாவம் அல்ல. ஆனால் இவன் இப்படி பிறந்ததற்கு காரணம் தேவனுடைய நாம மகிமை அடையத்தக்க. ரோமர் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Come with me to Romans chapter 8 and verse 28. And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. நாம் கவனிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்போ நம்ம இங்கே பைபிளில் கற்றுக்கொள்கிறோம், இயேசு சொல்லுகிறார், அவன் பாவம் அல்ல, அவன் பெற்றோர் பாவம் அல்ல, தேவன் நம்ம மகிமைக்கென்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு அவனை கண்டபோது அவன் மேலே மனம் உருகிட்டார். அல்லேலூயா. அவனை சுகப்படுத்தும்படி விரும்பிட்டார். அல்லேலூயா. அதனால சொல்றார், அவன் செய்த பாவம் அல்ல, அவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல. அல்லேலூயா. பின்பு வசனம் 4-5 கவனியுங்கள். Look at verse 4 and 5, and particularly verse 5, where Jesus introduces himself saying, I am the light of the world. நானே இந்த உலகத்திற்கு என்னதா இருக்கிறேன்? ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். எந்த இருளியும் பிரகாசிக்க பண்ண வந்த இயேசு என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கை இருள் அடைஞ்சு போயிருச்சா? இயேசு உன் வாழ்க்கையை விளக்கேற்ற வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறையிலே நீ மூழ்கி கிடக்கிறாயா?
இன்றைக்கு இயேசு விளக்கேற்ற வருகிற அவர் தேவனாய் உன்னை சுகப்படுத்தி உன்னை தூக்கி எழுப்புகிற ஒரு பிரதான தேவனாய் இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் இயேசு இன்னொரு முறை சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் முன்னுக்கு வாங்க, 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to John chapter 8 and verse 12, where Jesus said, then Jesus spoke to them again saying, I am the light of the world. He who follows me shall not walk in darkness but have the light of life. நாம் கேட்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹalleluya. பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். அவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இருள் ஆன வாழ்க்கை என்று வேத வாசனம் சொல்கிறது. அவர் தான் நமக்கு என்னதான் வெளிச்சம். அல்லேலூயா. பவுல் எபேசு சபைக்கு எழுதுறார் பாருங்க. எபேசு சபைக்கும் எழுதி இந்த இருள் இந்த ஒளியை குறித்து பேசுகிறார். 8ஆம் வசனம் கவனிங்க. Ephesians chapter 5 and verse 8. For you were once in darkness, but now you are in the light in the Lord. Walk as children of light. நாம் கேட்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் சொல்லுவோம் ஹalleluya. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எல்லாரும் எழும்புவோம், இயேசுவை தெய்வமாய் கொள்ளுவோம். ஏன்னா அவரிடத்திலே தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, நமக்கு ஒளி உண்டு. ஆமேன். உன் வாழ்க்கை இருளடைந்து கிடக்குதா? கவலைப்படாத, விளக்கேற்றி வைக்க இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான பெண்ணை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆகார் என்ற பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் அடிமை பெண்ணாய் இருந்தவள் கர்ப்பவதியாக வீட்டில் இருந்து குழந்தையோடு துரட்டப்பட்டவளாயிருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Genesis chapter 16 and I will read a handful of verses. Let us begin from verse 6. 6ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்வோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். So Abraham said to Sarai, indeed your maid is in your hand. Do to her as you please. And when Sarai dealt harshly with her, she fled from her presence. கேட்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். வசனம் 7 கவனிங்கள். Now the angel of the Lord found her by a spring of water in the wilderness, by the spring on the way to Shur. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. நான் ஏன் இதை எடுத்திருக்கிறேன்னா, ஆகார் தவித்தவனமாய் தன்னுடைய எஜமானியான சாராள் அவளை துரட்டி விட்டால், எங்கே போகணுன்னு தெரியாமல் அலமோதி போய்கொண்டு இருக்கிறாள். கையில் ஒரு குழந்தையோடு நிற்கிறாள். எல்லாரால புறக்கணிக்கப்பட்டவளாய் துரட்டப்பட்டவளாய் என்ன செய்வேன் என்று தெரியாது இருக்கிற நேரத்திலே அங்கே பிரியமானவர்களே ஆண்டவருடைய தூதன் தேவ ரூபத்திலே வருகிறான். என் அருமையான தேவ பிள்ளையை, இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே ஆண்டவர் ஆகாரை சந்திக்கிறார். வசனம் 10 கவனியுங்கள். வசனம் 10 இப்படியாக சொல்லுகிறது. Look at verse 10. Then the angel of the Lord said to her, I will multiply your descendants exceedingly, so that they shall not be counted for multitude. Amen. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். நாம் சொல்லுவோம் ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கைவிடப்பட்ட பெண்ணாய் துரட்டப்பட்டவளாய் எங்கே போய் அடைக்கலம் பெறுவேன் என்று தெரியாது இருக்கிற ஒரு நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அவளுக்கு வருது பாருங்க. எப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா,
குழந்தைய வைத்து கொண்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். அவர் சொல்றார், உன் ஜாதியை பெரிதாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. I will multiply your descendant. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவளுக்கு ஃபியூச்சரே இல்லாம இருக்கிற ஒரு நேரம், இருள் அடைந்து போய்விட்ட ஒரு நேரம், ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்லவா நீ ஆராதனை செய்கிற ஆண்டவர். நாம் ஆராதனை செய்கிற ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஆராதனை செய்கிறேன் என்னுடைய ஆண்டவர், அவர் பெரியவர். சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போதான் தத்தளித்து தயங்கி கொண்டிருந்த, என்ன செய்வேனோ என்று அறியாதிருந்த இவள் ஆண்டவரை கண்டாள். பாருங்க, அல்லேலூயா. அவள் ஆறுதல் அடைகிறாள். அடுத்த வசனம் 13 கவனியுங்கள். Look at verse 13. This is what Agar says. She says, then she called the name of the Lord who spoke to her. You are the God who sees. For she said, have I also here seen him who sees me? Amen. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. எபிரேயர்ல எல் ரோஹி என்று நாம் பார்க்கிறோம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஃபாதர் பர்க்மன்ஸ் இந்த வார்த்தையை எடுத்து எல் ரோஹி என்று பாடலை அமைக்கிறார். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை காண்கிற தேவன். அவள் யார் சொல்றானா, அவளை கண்டு அனுபவம் பேசுகிறது. பிரியமானவர்களே, இங்க இருக்கிற நிறைய பேர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே ருசி கண்டவர்களா இருக்கிறோம். we have seen God. Amen. and how he works. சிலருக்கு சுகம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, சுகம் கொடுத்துட்டாரு. சிலர் வேலையை கேட்டீங்க, வேலையை கொடுத்தாரு. திருமண வாழ்க்கையை கேட்டீங்க, கொடுத்துட்டாரு. சிலர் நீங்கள் நல்ல ஒரு வீடு எனக்கு வேணும் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்தார். சிலர் நீங்கள் கார் வேணும் ஆண்டவரே, எனக்கு வேலையில் உயர்வு வேணும், எனக்கு சம்பள உயர்வு வேணும், என்னென்னமோ கேட்டோம். எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் அனுபவித்து நீ என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தர் என்னை காண்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத வாசனம் கொடுக்கிறேன், பின்பு அடுத்ததை நாம் கவனிக்க போறோம். சங்கீத புஸ்தகத்திலே 34 சங்கீதத்திலே 18 வசனம் அங்கே சொல்லுகிறது. Look at Psalm 34 verse 18. The Lord is near to those who have a broken heart and save such as have a contrite spirit. நாம் கேட்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? முதலாவது, கர்த்தர் உன் கேள்விக்கு மேலான காரியங்களை செய்ய வல்லவர். அவர் உன்னை காண்கிற தேவன். எல் ரோஹி. நாம் சொல்லுவோம் ஆமென். இப்ப இரண்டாவது காரியத்தை யோவான் 9 அதிகாரத்தில் 6 வசனத்திலே இருந்து அறிய போகிறோம். Our lesson 2 will be from verse 6. God often uses unusual methods. தேவன் பல நேரங்களில் எதிர்பாராத முறைகளில் செயல்படுகிறார். நாம் சொல்லுவோமா ஆமென், அல்லேலூயா. வசனம் 6 கவனிப்போம். Look at verse 6. When he had said these things, he spat on the ground and made clay with the saliva, and he anointed the eyes of the blind man with the clay. நாம் கேட்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. நாம் அல்லேலூயா என்று சொல்லுவோம் ஆமென். இப்போ ஒரு டாக்டர் அந்த இடத்துல இருக்காருன்னா, அந்த டாக்டர் இயேசு செய்ததை பார்த்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? அவர் இருந்திருப்பார், இது மடதனம் என்று சொல்லியிருப்பார், மூடதனம் என்று சொல்லி, ஃபுலிஷ் என்று சொல்லியிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டாக்டர் அவன் மருத்துவ ரூபத்திலே காண்கிறவன். ஆனால் உனக்கும் எனக்கும் தெரியும், நம் ஆண்டவர் அல்லவா பரம வைத்தியர். எல்லா டாக்டருக்கும் மேலான டாக்டர். நம் ஆண்டவரை சொல்லுவோம் ராஜாதி ராஜன், எல்லா தேவனுக்கும் மேலான தேவன்,
கத்தாதி கத்தர், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஆமென். அவர் அல்லவா தேவன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. டாக்டருக்கு மடதனமாய் தெரியலாம், ஆனால் ஆண்டவர் மடதனமானவர்களை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்வார். பைபிளில் ஒரு வசனம் எடுங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். சற்று முன்பு நாம் கேட்ட அதே வசனத்தை திரும்பி நம் செவி கேட்க வாசிப்போம். Look at 1 Corinthians 1:27 that says, but God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty. Amen. கேட்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம ஒரு ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. நான் உங்களை இயேசு செய்த முதல் ஒரு அற்புதத்துக்கு கொண்டு போகும்படி விரும்புகிறேன். இயேசு முதல் அற்புதம் எங்கே செய்தார்? கானா ஒரு கல்யாணத்திலே செய்தார். இந்த கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைந்து போன போது இயேசு இடத்திலே தாய் வந்தால், திராட்சை ரசம் குறைந்து விட்டது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார், ஸ்ரீயே ஏன் என்று கேட்டபோது இயேசுவின் தாய் கடந்து போய் வேலை ஆட்கள்கிட்ட சொல்ற, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Take John's Gospel chapter 2 and look at verse 5. His mother said to the servants, whatever he says to you, do it. Amen. கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நம்ம ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே செய்வார். இன்னைக்கு ஒருவேளை நீ ஒவ்வொரு புதன்கிழமை நான் வந்து தேவ செய்தியை கேட்கிற ஆள் என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். 3வது காரியத்தை உங்களோடு கற்றுக் கொடுக்கிறேன், கேளுங்கள். வசனம் 7 துவங்கி 12ஆம் வசனம் வரையிலும், and the lesson will be miracles are released through obedience. Okay, கீழ்ப்படிதலின் மூலம் அதிசயங்கள் வெளிப்படுகின்றன என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படியும் போது தான் அற்புதம் வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். வசனம் 7 கவனிங்கள். Look at verse 7, John chapter 9 and verse 7. Go wash in the pool of Siloam. கேட்போம். நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். போதும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சிலோவாம் குளத்தில் போய் நீ என்ன செய்? ஆமென், கழுவு என்றார். அல்லேலூயா. போய் கழுவு என்றார். சிலோவாம் குளத்திலே போய் கழுவு. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போய் கழுவு என்று சொன்னார். அவனும் பிரியமானவர்களே, அவன் சிலோவாம் குளத்திற்கு போனான். ஹல்லேலூயா. அவன் போகாம வேற எங்கேயாவது போயிருந்தா அன்னைக்கு சுகம் பெற்றிருக்க மாட்டான். அவன் போனபடியினாலே வேதம் சொல்லுகிறது அற்புதம் நடந்துச்சு என்று வேதம் பிரியமானவ கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதம் எப்போ திரும்ப நடந்துச்சு? களிமண்ணை தூவினபடியினாலே அல்ல, அவன் கீழ்ப்படிந்து போனான். பார்த்தீங்களா? உடனே அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சை விட்டு நீ போகும்போது கீழ்ப்படியதோடு போ. நீ கண்டிப்பாக உன் வீட்டிலே அற்புதத்தை காண்பாய், உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை காண்பாய். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அந்த வசனம் எப்படியாய் சொல்லு. ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 17, thus also faith by itself, if it does not have works, is dead. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஆமென். கிரியை இல்லாத இருந்தா செத்ததா இருக்கும். ஆமென். கிரியை இருக்கணும். இன்னைக்கு கேட்டுட்டு நீங்க போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் விசுவாசத்தோடு அவரோடு நடக்க போறேன்னு சொல்லி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென். தேவன் பெரியவர். சொல்லுங்க ஆமென். யோவான் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுகிறது, அவனுடைய அயலான் நெய்பர்ஸ் இப்போ அவனை பார்க்குறாங்க.
இவன் தானே அந்த பிச்சைக்காரன், அந்த குருடன் இவன் தானே. சிலர் சொல்றாங்க அவன்தான், சிலர் சொல்றாங்க அவனை போல இருக்கிறது. கேட்போம் வசனத்தை. Therefore the neighbors and those who previously had seen that he was blind said, is not this he who sat and begged? Some said, this is he. Others said, he is like him. He said, I am. Amen. கேட்போம். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். வசனம் 10-11 நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குருடன் என்ன சுகம் பெற்றுட்டான். அவன் சுகம் பெற்றது மட்டும் அல்லாமல் சாட்சி பகிர்ந்துக்கிறவனாக மாறிவிட்டான். யாருப்பா உன்னை சுகப்படுத்தினா? இயேசு என்னை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசு செய்திருக்கிறாருன்னா, யாரப்பாவும் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தா? இயேசு செய்திருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தின வண்ணமாய் சொல்லுங்கள், இயேசு இந்த அற்புதம் செய்திருக்கிறார். இந்த வசனம் 10-11 கவனியுங்கள். Look at verse 10 and 11. Therefore they said to him, how were your eyes opened? He answered and said, a man called Jesus made clay and anointed my eyes and said to me, go to the pool of Siloam and wash. So I went and washed and I received sight. Amen. கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். நம்ம ஒரு ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு குருடனை மாற்றினாரே என்றார், ஒரு சாட்சியாய் மாறிட்டானே என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சுகம் பெற்ற அற்புதம் பெற்ற நாம் சாட்சி பகிர்கிறவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு கூட ஆண்டவர் உனக்கு செய்த அற்புதத்தை நீ என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு சொல்லு, நீ இயேசு உனக்கு அற்புதம் செய்கிற மெய்யான தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லுவோமா அல்லேலூயா? வசனம் 12 வாசித்து நாம் முடிப்போம். Look at verse 12. He said, then they said to him, where is he? He said, I do not know. Amen. அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். ஆமென். இது ஒரு நல்ல ஒரு காரியம். பிரியமானவர்களே, இவன் இன்னும் இயேசுவை முழுமையாய் அறியல. அல்லேலூயா. எல்லாம் புரியல இன்னும். சில பேர் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறோன்னா, நம்ம இன்னும் பிள்ளைகளாக குழந்தைகளாகவே இருக்கிறோம். ஒரு முறை பவுல் சொல்லுகிறார், நீங்களாம் மாம்சம் சாப்பிட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிற நீங்கள் இன்னும் பால் குடிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் ஆண்டவரை ஆழமாய் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப விசுவாசி. இவனுக்கு இன்னும் இயேசுவை முழுமையாய் தெரியல. அவர்கள் கேட்கிறார்கள், அவர் எங்கே? எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான். நான் விசுவாசிக்கிறேன், பின்பு இயேசுவை அவன் சந்தித்திருந்திருப்பான். முற்றிலுமாய் அவரை அறிந்திருந்திருப்பான். அவரை அறிந்தவர்கள் அவன் இடத்துல விளக்கி இருந்திருப்பார்கள். இன்னைக்கு நான் உனக்கு விளக்கி இருக்கிறேன். இயேசு நம்முடைய ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. அடுத்த வாரம் துவங்கி ஒரு புதிய தலைப்பிலே தேவ செய்தியை கேட்க அனைவரும் ஓடி வாருங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பிரியமானவர்களே ஒரு தலைப்பின் கீழ் தேவனுடைய செய்தியை கேட்போம். கம் ப்ரிப்பேர்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபார் எ நியூ சீரீஸ் ஆஃப் சர்மன். வாருங்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் நமக்கு நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் எல்லோரும் நம்ப போகிறோம்.